ஹலோ ஹாய் மக்களே, நான் சுதா சமையல்லேருந்து பேசுகிறேன். இப்போ சொரக்காய் கடைசல் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. எண்ணெய் காஞ்சிருச்சு, எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா இதையும் போட்டுக்கலாம். சின்னதாக பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சொரக்காய் கடைசல் வந்து நீர்க்காய், வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் பண்ணலாம். நல்லா பச்சை மிளகா, வரமிளகா, வெங்காய வடகம் இதெல்லாம் போட்டு தாளிக்கும் போது வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்துக்கங்க. எப்போதுமே மண் சட்டியில் செய்யும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக நான் மண் சட்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து எத்தனை நாள் ஆனாலும் கெடாது. புளி ஊற்றி நம்ம பஜ்ஜி மாதிரி நல்லா கொதிக்க வச்சு நல்லா இந்த கீரையெல்லாம், புளிச்ச கீரையெல்லாம் நம்ம இது பண்ண டப்பாவில் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி நல்லாயிருக்கும். எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது, வீணாகவும் போகாது. இது வந்து சொரக்காய் பாருங்கள், நல்லா மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். நீர்க்காய் தான் சீக்கிரமாக வெந்துடும். இதையும் சேர்த்துக்குவோம். இந்த காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி வைக்கணும். இதிலே நீர் வரும், தண்ணி வரும் பீக்கங்காயிலேயே. நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிடும்போது. இதே மாதிரி தான் கத்திரிக்காய் கடைசல், தக்காளி கடைசல், பீக்கங்காய் கடைசல் இந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ வந்து நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கி அந்த தண்ணியெல்லாம் வரும் பாருங்க. இது வணங்கி வச்சுருக்கும்போது சும்மா கொஞ்சோண்டு பாருங்கள், புளி சும்மா கொஞ்சோண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் கூட, அதை விட கம்மியாக எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குவோம். இப்போ வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. பத்தலைனாலும் போட்டுக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஒரு தட்டை போட்டு நல்லா மூடி வச்சுக்குவோம். இது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா மத்து போட்டு நல்லா நைஸாக கடைஞ்சிடணும். இதிலே பாருங்கள், ஒரு சொரக்காய் வாங்கிட்டு வந்தேன், பெரிய சொரக்காய்.
10 ரூபா தான் இந்த சுரக்காய். அதிலே பாதி போட்டுட்டு பாதி தான் செஞ்சுருக்கேன், பாதி வச்சுருக்கேன். ஏன்னா 2 பேர் தானே, அதனால் அதிகமாக தேவைப்படாது. இது நல்லா காய் வெந்த ஒட்டி கடைஞ்சோம்னா நல்லா நைஸாக ஆகிடும். நல்லா காய் வெந்துச்சா என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் காய் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கீழே இறக்கி வச்சு நல்லா இது பிடிச்சிக்கிட்டு நல்லா மத்து போட்டு கடைஞ்சிங்கன்னா நல்லா நைஸாக வந்துடும். நைஸானா ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது, 1 2 இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அவ்வளோதான் உறவுகளே, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து இந்த காய் வந்து வெந்த உடனே கடைஞ்சி எடுத்து கிண்ணியில் மாற்றிக்க வேண்டியதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, நன்றி உறவுகளே.